ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மிளகு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணலாம். துவரம்பருப்பு 2 ஸ்பூன், வரமல்லி 2 ஸ்பூன், மிளகும் நல்லா 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் எடுத்துக்கலாம். தேவைன்னா 3 ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். அதோட கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை நல்லா தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. அதேமாதிரி மிளகும் காரத்துக்கு நல்லா போட்டுக்கலாம். இப்போ நான் அதோட 2 வரமிளகாவும் கொஞ்சம் கருப்பு உளுந்தும் போட்டிருக்கேன். ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக கருப்பு உளுந்து போட்டிருக்கேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான், வேணான்னா விட்டுடலாம். நம்ம இதை நல்லா வறுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். அதோட புளி எடுத்துகிட்டு நமக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான புளி அதாவது ஒரு கோலி குண்டு சைஸ் எடுத்துகிட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா நீட்டாக கரைச்சி வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும். உண்மையாகவே இந்த மிளகு குழம்புக்கு நல்ல எஃபெக்ட் இருக்குங்க. நான் செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ போடுறேன். அதோட இது பாருங்கள், நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணது எல்லாத்தையும் ஆற வச்சு நல்லா பொடி பண்ணிக்கலாம். எண்ணெய் போட்டு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் இதுக்கு. நல்லெண்ணெய் போட்டுட்டு அதோட கடுகு, கொஞ்சம் வெந்தயம், பூண்டு வேணும்னா போட்டுக்கலாம். நான் பூண்டு போட்டிருக்கேன், ஒரு 10 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். கரைச்சி வச்ச புளியை நம்ம இப்போ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். கொதிச்சுட்டே இருக்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதை இதோட ஆட் பண்ணிவிட்டு பாருங்க, உப்பு தேவையான அளவு. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வரும்போது நல்லா ட்ரை அந்த மேலே அந்த நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லெண்ணெய்லாம் மேலே வதங்கி வரும். இப்போ தான் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எப்போ எண்ணெய் மேலே வந்தோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது இல்லாத நல்லா சுண்ட வச்சுருக்கு. சாதத்தில் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்லேயே நல்ல ரிலீஃப் கிடைக்குதுங்க. மூக்கு, கை, கண், காது எல்லாத்துக்குமே. ஸோ கண்டிப்பாக இந்த மழை காலத்தில் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஹாவ் அ நைஸ் டே.